இந்த காலத்துல வந்து வெப்பம் வந்து அதிகவே வந்து எங்களை பாதிச்சு கொண்டிருக்குது. உடம்பில் இருக்கிற தண்ணி குறைஞ்சோடனே இதயம் படபடன்னு வேலை செய்யும். இந்த வெப்ப காலத்துல வந்து நாங்கள் என்னென்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? அதிகூடிய ஹீட் ஒன்று வரைக்கும் நான் சொல்றது ஹீட் ஸ்ட்ரெஸ். ஒரு இடத்துல சுவாசப்படுத்தி அந்த உடம்பை கூலாக பார்க்க வேணும். உடல் வெப்பம் அதிகரித்தால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? ஈர துணியை கொண்டு ஆக்களை குறைக்கலாம். இந்த வெப்ப காய்ச்சல், வெப்பச்சோர்வு அறிகுறிகள் என்னென்ன? 2 to 3 மணி நேரத்துக்கு மேலே வெளியில் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன சாப்பாடு நாங்கள் சாப்பிடக்கூடாது? 1 மணி நேரத்துக்கு 1 கப் தண்ணியே என்றால் நாங்கள் பருக பார்க்கணும். பிரத்யேசிக்காக வந்து எங்களுடைய ஏரியாவில் கிடைக்கிற சாப்பிடும். முக்கியமாக வந்து கர்ப்பிணிகள் வந்து என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது? எல்லாருக்குமே ஒரு விடயம் இருக்கின்றது. வெப்பகாலம் கூடிய காலங்களில் வெளியில் போவதை தவிர்த்துக் கொள்ளணும். சமூக மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நாங்கள் இந்த காணொளி மூலமாக என்ன தெரிந்து கொள்ள போகின்றோம் என்றால், இந்த காலத்துல வந்து வெப்பம் வந்து அதிகவே வந்து எங்களை பாதிச்சு கொண்டிருக்குது. இந்த வெப்ப காலத்துல வந்து நாங்கள் என்னென்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன வகையான சாப்பாடு சாப்பிடலாம் என்பது எங்கள் மத்தியில நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்கும். அந்த சந்தேகத்தை வந்து நாங்கள் ஒரு வைத்தியர் மூலமாக வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். அந்த வகையில வந்து எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதி ஆர் சுரேந்திரகுமாரன் அவர்கள் எங்கள் மத்தியில் இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக வெப்பத்தில் வந்து உடல்ல வந்து நீர்ச்சத்து வந்து குறைஞ்சு கொண்டே போகும். அதை வந்து நாங்கள் எப்படி கண்டுகொள்ள முடியும்? நீர்ச்சத்து குறைஞ்சு போகுது. நீர்ச்சத்து எங்கள் உடம்புல தேவை. உடம்புல கிட்டத்தட்ட 60% 70% வந்து நீரால் அமைக்கப்பட்டிருக்கு. உடம்புல நடக்கிற முழு தொழிற்பாடு, அந்த அனுசப தொழிற்பாடுகள் எல்லாத்துக்கும் நீர் முக்கியமானது. அது ஒரு விஷயம், நீர். அடுத்தது உடம்பு வந்து எங்களுடைய மனிதனை பொறுத்தவரை எப்பொழுதும் உடல் வெப்பநிலை வந்து 37°C ஒரு சீர் நிலைமையில இருக்க வேணும். அது நாங்கள் அதிகமான சூடான பிரதேசத்தில் இருந்தாலோ அல்லது குளுமையான பிரதேசத்தில் இருந்தாலோ அந்த வெப்பம் சரியான நிலைமையில் இருந்தால் தான் எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற புரதம் சம்பந்தம், முக்கியமாக ஹோமோன்கள், நொதியன்கள், இவைகள் வந்து உடல் தொழிற்பாட்டுக்கு முக்கியம். அவை அனைத்தும் அந்த வெப்பநிலையில தான் சரியாக உயரிய நிலைமையில வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே நீர் ஒரு அனுசபத்துக்கான ஒரு மூலக்கூறு. முக்கியமாக நாங்கள் எடுக்கின்ற உணவில் உடலுக்கு சக்தியை வழங்குறதுக்கான உணவு எடுக்கிறோம். உணவில் மற்றது உடம்பில் ஏற்படுகின்ற தீவுகள், காயங்கள் போன்றவற்றை சீர் செய்வதற்காக புரதங்களை எடுக்கின்றோம். அதை விட இந்த தொழிற்பாட்டு தன்மையை மேம்படுத்துவதற்காக விட்டமின்கள், கனியுப்புகளை எடுக்கின்றோம். அத்துடன் நீர் 6வதாக முக்கியமாக இருக்கின்றது. இந்த எல்லா தொழிற்பாட்டுக்கும் ஊடகமாக நீர் அமைகின்றது. இப்போ நீர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதிபாகத்தை வகிக்கின்றது. வெப்பநிலை கூடும் பொழுதோ வெப்பநிலை குறையும் பொழுதோ உடம்பிலே இருந்து நீர் வெளியேறி போகிற தன்மை இருக்கலாம், அல்லது நீர் கூடுதலாக இருக்கிற தன்மை இருக்கலாம். முக்கியமாக உடம்பில் வந்து உஷ்ணத்தை அந்த 37°C வச்சிருப்பதற்கு எங்களுடைய இருக்கிற மெக்கானிசம் வந்து நீரை வந்து உடம்பிலிருந்து வெளியேற்றுறது. அதான் எங்களுக்கு வேர்வை வர்றது. வேர்வையோட சேர்ந்து சில உப்புக்களும் வெளியில் வரும். அது உடம்பிலிருந்து ஆவியாகும் பொழுது அந்த அதில் வர கிடைக்கின்ற சக்தியை கொண்டு தான் இந்த வெப்பநிலையை வந்து உடம்பு குறைக்க பார்க்கின்றது. அதே நேரம் குளிர் நிலைமை வரும் பொழுது உடம்பில் வெப்பம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நேரம் தசைகள் சுருங்கி விரிந்து வெப்பத்தை உருவாக்கி அந்த தசை தொழிற்பாட்டு அனுசபத்துக்கும் தண்ணீர் மற்றது மூலக்கூறுகள், முக்கியமாக சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட் போன்ற கல்சியம் போன்ற மூலக்கூறுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே இந்த அதிகூடிய வெப்பகாலம் வரும் பொழுது எங்களோட உடம்பில் இருந்து நீர் வெளியேறும். இப்போ நீர் வெளியேறும் பொழுது நீருடன் சேர்ந்து சோடியம், பொட்டாசியம் போன்ற மூலக்கூறுகளில் நாங்கள் அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இதன் காரணமாக நீர் உடம்புல குறைஞ்சது என்று சொன்னால் எங்களுக்கு வந்து முதல் எங்களுக்கு ஒரு எங்களுடைய நினைவுத்தன்மை, அதாவது ஒரு மயக்க நிலைமை, எங்களுடைய சரியான முறையில் எங்களை செயற்பாடுகளை செய்ய முடியாத நிலைமை தொடங்கி பிறகு தலை சுற்றுதல் போன்றும் மற்றது தலை இடி போன்றவையும்
அதுக்கு அடுத்ததாக உடம்பில் இருக்கிற தண்ணி குறைஞ்சோடனே இதயம் கூட எல்லா கலங்களுக்கும் தண்ணி தேவை. அப்போ இதயம் படபடண்டு வேலை செய்யும், சுவாச பையல் வேலை செய்யும், சுவாசிக்க வேண்டியிருக்கும், மற்ற மசில்கள் கூட பண்ணி செய்து கொண்டு போயிக்க அதிகூடிய ஹீட் ஒன்று வரைக்கு நாங்கள் சொல்கிறது ஹீட் ஸ்ட்ரெஸ். இது இப்போ நாங்கள் ஸ்ட்ரெஸ் என்ற அழுத்தம், இப்போ நாங்கள் மென்டல் ஹெல்த்தில் நாங்கள் சொல்லுவோம் மேன அழுத்தம் உண்டு. அதே மாதிரி இந்த வெப்ப சம்பந்தமான அழுத்தம் உண்டு இந்த உடல் உணரத் தொடங்கும். இப்போ உணரத் தொடங்கிக்க எங்களுடைய தசை தொழிற்பாடுகள் போன்றவற்றில் வந்து எல்லா இடமும் தசை தொழிற்பாடில் தான், அதாவது இரத்தம் ஒரு இடத்துலேருந்து கொண்டு போகிறதுல இருந்து நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வரை தசை தொழிற்பாடுகள்லாம் முக்கியமாக இருக்குது. அந்த தசை தொழிற்பாடுகள் வந்து மாற்றம் ஏற்படும். மசில்ஸ் வந்து கூட முதல் கூட தூண்டி துடுக்க பார்த்து பிறகு ஒரு ஒரு கிராம் பண்ணால் ஒரு உருக்கின நிலைமைக்கு வர்ற தன்மை இருக்கும். இந்த கிராம் வந்து சில விட நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் விடும் பொழுதோ அல்லது வயசு போன காலங்களில் இரவு நேரத்தில், முக்கியமாக இரவு நேரங்களில் அல்லது ஏர்லி அதிகால பகுதியில் வந்து இப்படியான முக்கியமாக இந்த கால் இருக்கிற தசைகள் பிடிக்கிற தன்மையை காஃப் மசில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கணுக்கால் தசை மசில்கள் வந்து பிடிக்கிற தன்மையை எல்லாரும் வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம், அதை பற்றி அறிஞ்சிருப்போம். அப்படியான நிலைமைகள் ஏற்படும். அதுக்கும் கூட தாங்கி போனால் எங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுது, வெப்பத்தினால் ஏற்படுகின்ற பாரிசவாதம் ஒன்று ஏற்படும். எனவே ஹீட் இப்படியான நிலைமை வரும் பொழுது முக்கியமாக நாங்கள் ஒரு உடனடியாக அவரை வந்து ஒரு இடத்துல சுவாசப்படுத்தி அந்த உடம்பை கூலாக்க பார்க்க வேணும். கூலாக்கி கொண்டு ஒரு வைத்தியரை அணுக வேண்டியது ஒரு முக்கியமான விடயம். ஹீட் ஸ்ட்ரோக்குன்னா கட்டாயம் வைத்தியசாலையில் சிகிச்சை எடுக்க வேண்டும். எங்களுக்கு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இதை நாங்கள் இப்படியான அறிகுறிகள், ஆரம்ப அறிகுறிகள் அல்லது கூடின அறிகுறிகள் வரும் வரையும் இருக்காமல் நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பார்க்குறது ஒரு முக்கியமான விடயம். ஓகே, நன்றி டாக்டர். அடுத்த கேள்வி வந்து இந்த வெப்ப காய்ச்சல், வெப்பச்சோர்வு அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கிறேன். இந்த வெப்ப காய்ச்சல் என்றால் உடம்புல வந்து ஒரு களைப்புத்தன்மை இருக்கும், சோர்வு ஏற்படும், மற்றது மன பதட்டம் அழுத்தம் ஏற்படும், தலையடி வரும், அடுத்தது தசைகள் இறுக்கம் போன்றவை ஏற்படலாம். அதை விட பிறகு தசைகள் வந்து சுருங்கி விரிய முடியாத நிலைமைக்கு வருவது. இதை வந்து நாங்கள் ஒரு சுப்பத்திலான பாரிசவாதம் என்று சொல்கிற நிலைமைக்கு வரக்கூடியதாக இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி வந்து உடல் வெப்பம் அதிகரித்தால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலேயே ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாச்சும் நாங்கள் செஞ்சு கொள்ள முடியுமா? அதான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். அதாவது உடல் வெப்பமாக இருந்தால் ஒரு குளிர்மையான இடத்துக்கு ஆளை கொண்டு போய் அவர் உடம்புல நான் குளிர்மைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அந்த குளிர்மைத்தன்மை என்னென்ன விஷயங்கள்? ஈர துணியை கொண்டு ஆக்களை குறைக்கலாம், அல்லது அலிகளும் குளிராமல் இல்லாமல் உடனடியாக குளிரை குறைக்கிறதும் பிரச்சனை இருக்கும். அப்போ ஒரு குளிர்மையான துணிகளில் ஈரத்தை பண்ணி அதை செய்து கொண்டு ஆக்களுக்கு தண்ணி குடிக்கக்கூடிய இருந்தால் தண்ணியை கொடுத்து நீராகாது. மற்றது வைத்தியசாலைக்கு அருகில் இருக்கிற வைத்தியர்கிட்ட உதவியை நாடி போகிறது சரியாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம், என்னென்ன சாப்பாடு சாப்பிடலாம், என்னென்ன சாப்பாடு நாங்கள் சாப்பிடக்கூடாது? இப்போ முக்கியமாக என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்கள் உடம்புக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் சின்ன வகுப்பில் படிச்சிருப்போம், தண்ணி வந்து உடல்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் வரை இழக்கப்படும் உடம்புக்கு வந்து. அது ஒன்று. மற்ற உடம்புக்கு தேவையானது ஒரு 1.5 லிட்டர் தேவைப்படும். இப்போ கிட்டத்தட்ட 4-6 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு ஆக்கள் சொல்லுவார்கள். எனவே இப்போ அப்படி நாங்கள் குடிக்காவிட்டாலும் குறைந்தது 1 மணித்தியாலத்துக்கு 1 கப் தண்ணியை என்றாலும் நாங்கள் பருக பார்க்கணும். இல்லாட்டி என்ன நடக்க மாட்டால் உடம்புல தண்ணி குறைய தொடங்கினோடனே சிறுநீரகத்தில் வந்து தண்ணியை உடம்புல சேகரித்து வச்சுக்கிறதுக்காமன்னு சிறுநீர் போகிற அளவு குறைய பார்க்கும். சிறுநீர் போகிற அளவு குறைய தொடங்கினோன்னா சிறுநீரகத்திலேருந்து எரிஞ்சு கொண்டு யூரின் போகிற தன்மை கொண்டு வரும். மற்றது மெலசலம் கூட மெலம் கழிக்கிற ஒரு கஷ்டம் வரும். அதை விட என்னென்னா இந்த யூரின் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் வரப்பார். அப்போ நாங்கள் தண்ணீரை நிறைய குடிக்கணும். குறைந்த 1 மணித்தளத்துக்கு 1 கப்
அல்லது ஒரு நாளைக்கு 2 லிட்டருண்டான குறைஞ்சது நாங்கள் குடிக்கணும். அது கூட கூட குடித்தாலும் நல்லது. எப்படியா குடிக்கணுமெண்டா உடம்பை வந்து கூலாக வச்சுருக்கணும். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோடியம், குளோரைடு, பொட்டாசியம் போன்ற மூலக்கூறுகளை நாங்கள் இழக்கிற தன்மை இருக்கும். அதை கொண்ட பொருட்களை நாங்கள் குடிக்கணும். முக்கியமாக பழங்களில் வந்து பொட்டாசியம் கூட இருக்குது, சோடியம் வந்து உப்பு போன்றவற்றில் இருக்குது. எனவே தான் நாங்கள் சொல்கிறது இப்போ தேசிக்காய் வந்து எங்களுடைய ஏரியாவில் கிடைக்கிற சாமான். நம்ம தேசிக்காய் தண்ணியை வந்து அதில் விட்டமின் சியும் இருக்குது. அப்போ அதை நாங்கள் அதிக செலவில்லாமல் வீட்டிலேயே தேசிக்கன்றுகள் வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அல்லது அப்போ அதை நாங்கள் நிறைய அளவு கரைச்சி பாவை குடிக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இளநீர் பாருது, இந்த நேரத்தில் இளநீர் கிடைக்கும். எங்களுடைய இந்த ட்ரெடிஷனல் சித்தா ஆயுர்வேத மெடிசனில் வேறு சொல்லியிருக்கணும், சூடு கொண்ட பொருட்கள், குளிர்மையான பொருட்கள். இப்போ சூடு வந்து கூடுதலாக சில பொருட்களை நாங்கள் இடும் பொழுது சூட்டுத்தன்மையாக இருக்கும், சில குளிர்மையாக. இப்போ குளிர்மைத்தன்மையான சில சாப்பிடணும். குளிர்மைத்தன்மை உள்ளதுன்னு சொன்னால் அதில் நீர்த்தன்மை கூடுதலாக இருக்கும். இப்போ எங்களுக்கு தெரியும், எங்களோட சீசனில் வந்து இந்த காலங்களில் வந்து நீர் பூசணிக்காய், வெள்ளரிக்காய், எங்களுக்கு அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அந்த சீசன் ஏற்ப பொருட்கள் பழங்களும் கிடைக்கும். இவன் நிறைய பழங்கள் வந்து ஏப்ரல் மே மாதத்தில் தான் கூட பழங்கள் காய்க்க தொடங்கும், எங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய இருக்கும். வாழைப்பழத்தில் வந்து நிறைய பொட்டாசியம் இருக்கின்றது, இளநீரில் வந்து பொட்டாசியம் இருக்கின்றது. அப்போ இதுகளை வந்து நாங்கள் கூடுதலாக பெருகக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அடுத்தது எங்களுடைய சாப்பாடுகளில் வந்து நீர்த்தன்மை கூடிய சாப்பாடுகளை சாப்பிடுவோம். எனவே நாங்கள் ட்ரை பண்ணி இருக்கிற சாமான்கள் இருக்குது தானே. இப்போ சிலதுகள் வந்து பேக் பண்ணி நீர்த்தன்மை குறைஞ்சிருக்கு, அல்லது பொறிச்சு நீர்த்தன்மை குறைந்திருக்கு. அப்போ நீர்த்தன்மை குறைந்ததை விட நீர்த்தன்மை கூடிய சாப்பாட்டு வகைகளை வந்து நாங்கள் சாப்பிடக்கூடிய இருக்கணும். அதை விட இந்த மூலக்கூறுகள்ன்ற அளவு கூடுதலாக இருக்கணும். இந்த வெக்க காலத்தில் வந்து இன்னொரு விடயம் நடக்கும், சில நுண்ணங்கிகள், முக்கியமாக வைரஸுகள் போன்றவை வந்து அந்த சூழலில் பெருக பார்க்கணும். அவைகள் அந்த திரிவடைந்து அவைகளுடைய தாக்கத்தின் தன்மை கூடுதலாகும். இப்பொழுது நாங்கள் அநேகமான இடங்களில் பார்ப்போம், நிறைய பேருக்கு வந்து இந்த சுவாசப்பை சம்பந்தமான நோய்கள் காணப்படுது, இருமல், சளி போன்றவை மழை காலத்தில் வர மாதிரி இந்த காலத்திலையும் பெறும். அப்போ அவ்வாறான தொற்று கிருமிகள் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றோம். முக்கியமாக புரதங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். புரதங்கள் இன்றைக்கு இப்போ எங்களுக்கு சாவர புரதங்களும் இருக்குது. தாவர புரதம் என்றால் பயறு, உளுந்து, கடலை போன்றவை இருக்குது. அதை விட பால் இருக்குது, பாலை நாங்கள் நல்லா பருகலாம். அதை விட அதோட நாங்கள் முட்டை போன்றவை இருக்குது, நீர், மீன் போன்ற பொருட்களை வந்து நாங்கள் அதிகமாக உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மரக்கறி வகைகள். முக்கியமாக இந்த காலங்களில் வந்து நிறைய மரக்கறி வரும். எங்களுக்கு மழை காலத்தில் செய்து மரக்கறியின் விலைகள் மிக குறைந்து காணப்படும். எனவே நிறைய மரக்கறிகள், பூசணிக்காய், புடலங்காய், சுரக்காய், கத்தரிக்காய் போன்ற மரக்கறிகள் வந்து சந்தையில் கூட கிடைக்கக்கூடிய இருக்கிற அந்த மரக்கறிகள், கீரை வகைகள். ஓகே டாக்டர், அடுத்து வந்து குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், முக்கியமாக வந்து கர்ப்பிணிகள் வந்து என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அவர்கள் வந்து தாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம்? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவரில் நாங்கள் வந்து சொல்லுவோம், நீங்கள் கேட்ட கேள்வியில் அதிகம் பாதிப்புக்குள்ளாகக்கூடியவர்கள், வல்னரபிள் ஆக்கள்னு சொல்லுவோம். சிறுவர்களில் வந்து நீரிழப்பு தன்மை கூட, அவர்கள் உடம்பிட்ட சைஸுக்கும் அவன் உடம்பின் மேற்பரப்பு, அதாவது தோல் மேற்பரப்பு வந்து கூட. இப்போ எனவே அவர்கள் நீரை இழக்கிற தன்மை கூடுதலாக இருக்கும். அப்போ அந்த நீரை இழக்கிற தன்மை கூடுதலாக இருக்கிறதால அவர்களுக்கு எப்போவும் நீர்த்தன்மை உள்ளதாக நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அவரை நீரை பருக வைக்க வேண்டும், குடிக்கிற தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அவர்களாக குடிக்காவிட்டாலும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களை வயது போனவர்கள் உடம்பில் நீர்ச்சத்தின் அளவு ஏற்கனவே குறைவாகத்தான் இருக்கும். எனவே இந்த நேரங்களில் அவர்கள் நீரை இழக்க உடனடியாக நீர்ச்சத்து குறைந்த நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை வரக்கூடும்.
அதை விட இந்த வயது போனவர்களில் வந்து நீண்ட கால தொற்றா நோய்கள் காணப்படும். உயர் குருதி அமுக்கம், நீரிழிவு நோய், மற்றது சுவாச சம்பந்தமான வருத்தங்கள், மசல் சம்பந்தமான வருத்தங்கள், நரம்புகள் சம்பந்தமான வருத்தங்கள் எல்லாம் இருக்கிறபடியால் அவர்கள் இதில் மிக விரைவாக பாதிக்கப்படக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த பாதிப்பை நாங்கள் இல்லாமல் செய்யணும் என்றால் அவர்கள் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த நீர் ஆகாரங்களை, உணவு வகைகளை வந்து கட்டாயம் எடுக்கணும். மற்றது வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த வெப்பகாலம் கூடிய காலங்களில் வெளியில் போவதை தவிர்த்து கொள்ளணும். வெளியில் செய்ய வேண்டும் இருந்தாலும் 2-3 மணித்தியாலத்துக்கு மேலே வெளியில் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நேரடியான சூரிய வெளிச்சத்தை கீழே இருந்து வேலை செய்கிற தன்மையை குறைத்து கொள்ள வேண்டும். எனவே இவர்கள் வந்து ஒன்று வெளியில் செல்வதை குறைக்க வேண்டும். அடுத்தது வீட்டிலேயும் குளுமையான இடங்களில் தங்களை ஏற்றி கொள்ள வேண்டும். நேரடியான சூரிய வெளிச்சத்துக்குள்ளே இருப்பதை முக்கியமாக நேரம் 9-10 மணிக்கு பின்னர், மாலை 4-5 மணிக்கு முன்னர் வெளியில் செல்வதை தவிர்த்து அதை ஒதுக்கிக் கொள்வது நல்ல வகையாக இருக்கும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.